அதில சில குரூப் இருக்கு. அந்த குரூப் 3 அப்படிங்கிறவங்களுக்கு தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி குடுக்கும்போதே கீமோதெரப்பியும் குடுப்போம். அதாவது கன்கரண்ட் கீமோ, ரேடியேஷன். அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனுக்கும் ரேடியேஷன், அதே டைம் கீமோதெரப்பியும் போகும். ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். ஆனா வந்து ஏன்னா, அந்த குரூப் 3 மெடுலோங்கிறது ரொம்ப அக்ரெசிவ் டிசீஸ். நம்ம அந்த அளவுக்கு நம்ம அக்ரெசிவா தெரப்பி குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ, அதனால அவங்களுக்கு மட்டும் கன்கரண்ட் கீமோ அண்ட் ரேடியேஷன். கீமோதெரப்பியும் குடுக்குவோம். ரேடியேஷன் தெரப்பியும் சைமல்டேனியஸா குடுப்போம். மத்த குரூப்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ரேடியேஷன் குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா கீமோதெரப்பி சைக்கிள். இப்ப அந்த மாசத்துல அந்த 1 டே, 2 டே சைக்கிள் மாதிரி ரிப்பீட் பண்ணுவோம். 6 மந்த்ஸ் டூ 8 மந்த்ஸ் அந்த இன்ஜெக்டபிள். ஸோ, இது வந்து போஸ்ட் ரேடியேஷன் கீமோ சிஸ்டமிக் தெரப்பி. இது எம்பரியோனல் டியூமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் இது கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் அந்த சர்க்குலேட்டிங் டியூமர் செல்ஸ வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த கீமோதெரப்பி குடுக்கும்போது தான் நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னா, ரொம்ப வீக் ஆவாங்க. ஹேர் ஃபால் இருக்கும். போன் மேரோ சப்ரஷன் அந்த அணுக்கள் லெவல் குறையும். ஸோ, இன்ஃபெக்ஷன் தொத்து வியாதி வந்து சீக்கிரமா அவங்களுக்கு வரும். ஸோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவோம். மாஸ்க் போட்டுட்டு, ரொம்ப என்விரான்மென்டலுக்கு எக்ஸ்போஷர் ஆகாம, அ ஜுரம் ஏதாவது வந்தா இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. ஸோ, இந்த மாதிரி இருக்கும்.